கேரளா முறைப்படி கேரளா ஹெர்பல் ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் 30+ ஹெர்ப்ஸோட நான் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன். கேரளாவில் இருந்து அவங்களோட முறைப்படி அவங்க கூட சேர்ந்து நான் வந்து இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத லாங் வீடியோ, அதனால் இன்ட்ரொடக்ஷன் எதுவும் கிடையாது. சீக்கிரமாக சொல்லணும், ஆனால் லாங் வீடியோ அவ்வளோதான். பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணுறோம், இந்த ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுவரை உள்ள வீடியோவில் நான் காமிக்கலை. அண்ட் எதனெல்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கோகனட், அது நல்ல தரம் உள்ளதாக பார்த்து பிரித்து நம்மளே வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி, நம்ம கொடுத்த தேங்காய்களை மட்டும் அரைச்சி அதில் சல்ஃபர் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து கோகனட் ஆயில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 50 லிட்ரு ரெடி பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தோட தேங்காய்கள் நம்ம எடுத்து வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம். அது கூட என்னென்ன ஹெர்ப்ஸுன்றதை ஷார்ட்டாக காமிச்சிடுறேன். ஈடாநெல்லி, ஆடார் தொடை, நம்மளோட பிரம்மி, நீர் பிரம்மி, பிரம்ம வழுக்கை அப்படியெல்லாம் சொல்கிற இந்த பிரம்மி, இது கூட ரோஸ்மெரி. இதுதான் இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ். என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். இதோட உங்களுக்கு பேர் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லா கலர் மணிகளும் இருக்கும். அது கூட இந்த மாதிரி கல் இல்லாமல் ஹேர் ஆயில் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ஆட் பண்ணுவாங்க. அப்படி தான் நான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு கொடுத்துட்ருந்தேன். பட் இதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கவே இல்லை. அதையும் வந்து இந்த வீடியோஸில் சொல்லலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிவிட்டு இதையும் சொல்கிறேன். அண்ட் இது கூட வேர், இலை, தண்டுன்னு சொல்லிட்டு ஆவாரம் பூ, அது கூட நம்மளோட ராஜா பிருங்கராஜ், அது வேர் தண்டு எதையுமே விடலை. நாளே காய வச்சு கழுகி அந்த தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்மளோட நொச்சி தாங்க ஹைலைட்டே. நம்ம நொச்சியை வந்து தலைவேதனை, தலை அப்படியே பாரமாக இருக்கிறது எல்லாமே குறைஞ்சிரும். அது கூட நம்ம நாளே கழுகி வச்ச அலோவேரா, ஃப்ரெஷ் அலோவேரா, தும்பை இலை, துளசி, கருநொச்சி. துளசியில் வந்து 3 வகையான துளசி நான் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, இந்த அடியில் கிடக்கிறது எல்லாமே கருவேப்பிலை தான். துளசி பாருங்கள், வேரோடு பறித்து கொண்டு வந்து நம்ம வந்து உலக்கையில், இந்த காலத்துலேயுமாங்க உலக்கையில் செய்வீங்க அப்படின்னு கேட்டால், ஏன்னா நம்ம வேர் தண்டு எல்லாம் சேர்க்கறதுனால மிக்சியில் அரைக்கவே முடியாது. இது பார்த்திங்கன்னா அவுரி செடியோட அந்த இலைகள், இது எல்லாருக்குமே தெரியும். வேம்பாலம் பட்டை, நெல்லிக்காய், செம்பருத்தி பூ, சங்கு புஷ்பம், செண்பகப்பூ, முல்லை, பன்னீர் ரோஸ், இது எல்லாமே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இது கூட மருதாணி, செம்பருத்தி இலை, இது எல்லாமே ஒரு சைடில் வச்சுருக்கோம். நம்மளோட மரத்துண்டுகள், மணிகள், அதில் இருக்கிற கல்கள், இது எல்லாமே கற்கள்லாம் வந்து இந்த ஹேர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே தட்டி பொடி பண்ணி எடுக்க போகிறோம் உரலில். இந்த காலத்துலேயும் உரலில் யாராவது தட்டுவாங்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து மிக்சியில் அடிக்கிறதுக்கும் முடியாது. இதெல்லாம் மிக்சியோட பிளேடு போயிடும். அதனால் நம்ம வந்து உரலில் தட்டி தான் எடுக்க போகிறோம். இதுதான் நமக்கு பெனிஃபிட்ஸும் அதிகம். அதோட தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும். மரத்தோட தோல், பட்டை, அதோட மரத்தோட துண்டுகள், இது எல்லாமே இதில் இடிக்கும்போது நல்ல பொடியாகி வரும். இப்போ இடிச்சுக்கலாம். இப்போ இடித்தது எல்லாமே ரொம்ப பவுடராக இல்லாமல் ஒன்றும் பாதியமாக எடுக்கும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ண மாதிரி இருக்கும். அதோட பவுடர் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பொடி பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சு. அடுத்து மூலிகைகளின் ராஜா பிருங்கராஜ். அப்படியே வந்து வேர், தண்டு, இலை எல்லாத்துலேயுமே அதோட பெனிஃபிட்ஸும் சேம், ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையுமே எடுத்து தட்டி அது கூட பிரம்மி ஆட் பண்ண போகிறோம். பிரம்ம வழுக்கை, நம்மளோட சொட்ட தலையிலேயும் முடி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்ம வழுக்கை இங்கே கேரளாவில் ரொம்ப 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 ஸ்பெஷல்.
பிறந்த குழந்தைக்கு 1 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். நான் பர்சனலாக விஷயங்கள் சொல்கிறேன். என்னோடய குழந்தைக்கு பிறந்த 1 மாதத்துக்குள்ளேயே அந்த பிரம்மியை அதோட நல்லா கசக்கி நம்ம துளசி சாறு எடுக்கிற மாதிரி எடுத்து 1 டீஸ்பூன் அளவு குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அது என்னென்னா அவங்களோட லைஃப் லாங் மெமரி லாஸ் ஆகாமல், மெமரி நல்லா படிக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் மறக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து அதை கொடுக்குறாங்க. நெல்லிக்காய் எல்லாமே இடித்து தான் எடுத்திருக்கோம். அது கூட அவுரி. நான் வந்து இது இடிக்கிறது ஃபுல் வீடியோ போட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்தோட வீடியோ பார்க்கணும். நான் எல்லாமே லைட்டாக ஒரு கிளிப்பு தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக காமிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் லைவில் போட்டிருந்தேன். லைவ் நீங்கள் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது அவுரி, தும்பை இலை, பூ, தண்டு இது எல்லாமே சேர்த்துருக்கோம். பாதி வந்து அரைஞ்சிருக்கும், பாதி நசுங்கியிருக்கும். ஒன்றும் பாதியுமாக நம்ம எடுக்கும்போது நம்ம ஃப்ரெஷ் லீவ்ஸ் ஆட் பண்ண பெனிஃபிட்ஸும் இருக்கும், அதை அரைச்சி ஆட் பண்ண பெனிஃபிட்ஸ் ரெண்டுமே கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து 90% இது வந்து அரைஞ்சி நல்லா சதைச்சின்னு சொல்லுவாங்க, நல்லா குத்தி எடுத்து அதை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அடுத்து கருவேப்பிலை இல்லாத ஹேர் ஆயிலே கிடையாது. கருவேப்பிலை வந்து நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அடுத்து கேசவர்தினி இலை, தண்டு எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை எல்லாமே பாதி இது நம்ம தட்டியும் போட்டிருப்போம், பாதி இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் ஆட் பண்ணியிருப்போம். என்ன காரணம்னா ரெண்டோட பெனிஃபிட்ஸும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எல்லா மூலிகைகளையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். நம்மளோட என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும், எப்பப்போ சேர்க்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணும்போது எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக நடக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரம் வேலை முடியணும் அப்படின்றதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸை சைடில் நம்ம வந்து எடுக்கும்போது சில விஷயங்கள் மறந்துடுவோம். அதனால் நாங்கள் வந்து எப்படி செய்கிறோன்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். அடுத்து கருநொச்சி, நார்மல் நொச்சி இருக்குது, கருநொச்சி வந்து கருப்பாக இருக்கிற எல்லா மூலிகைகளுக்கும் வீரியம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நொச்சி இலையை பறித்து ஒரு தலைவாணி மாதிரி கட்டி வச்சு பில்லோவாக நம்ம தலையில் வச்சு படுத்தூங்கினோன்னா தலையில் உள்ள தலைபாரம், தலையே வலிக்கிற மாதிரி இருக்குது, தலை வந்து வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது, இது எல்லாமே உடனே சரியாகும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. நான் ஒரு நாள் வச்சு பார்க்கணும். அடுத்து அலோவேரா, ஃப்ரெஷ் அலோவேரா நம்ம சேர்க்க போகிறோம். இதில் நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், எதுலேயுமே தண்ணி ஆட் பண்ணலை, தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம வந்து உரலில் இடித்து சாறு எடுக்கும்போது அப்படியே இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது மூலிகைகள் நம்ம சேர்க்கும்போது தண்ணியோட அவசியமே இருக்காது.
அடுத்து நம்மளோட வெந்தயத்தை வந்து நாங்கள் உரலில் இடிக்காமல் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கோம். தண்ணியே ஆட் பண்ணாமல். தண்ணி ஆட் பண்ணால் நம்மளோட ஹேர் ஆயில் சீக்கிரம் கெட்டு போக சான்ஸ் இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஆயிலோட குவான்டிட்டி குறையவும் சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து அப்படியே 2 நாள் ஊற வச்ச வெந்தயம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்ச எல்லா மூலிகைகளையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அப்போ தான் நமக்கு ஞாபகம் வரும் என்னென்னலாம் சேர்க்கலை அப்படின்னு. நம்ம ஒரு லைன் வரும்போது நம்மளோட வெற்றிலையை மறந்துட்டோம். வெற்றிலை போய் நம்ம வீட்டு தோட்டத்திலே நிறைய இருக்குது. நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். தோட்டத்தில் உள்ள வெற்றிலை தண்டு, வேர், அந்த இடையில கணுக்களில் வந்து வேர் வரும். அது எல்லாமே சேர்த்து இடித்து தான் நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இடித்து வச்சுருக்க எல்லா மூலிகைகளையும் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். வெந்தயமாக இருக்கட்டும், பிருங்கராஜா இருக்கட்டும், பிரம்மியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். கிட்டத்தட்ட இது 4-5 ஹவர்ஸ் ஆகும். லோ ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும். உடனே கொதிக்கணும், உடனே இதாகணும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 30% ஆகிறதுக்கே ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். இந்த மூலிகைகள்லாம் கலர் சேஞ்ச் ஆகி இதெல்லாம் பிரிஞ்சு வரணும். நம்ம போட்டிருக்க வெந்தயம், பிருங்கராஜ், பிரம்மி எல்லாமே அதாவது அப்படியே பிரிஞ்சு தனித்தனியாக வரணும். நம்ம இடித்தது அதில் பார்க்கவே முடியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு இலைகளும் அரைஞ்சிருக்கும், அரையாமலும் இருக்கும். அப்போது அந்த இலைகள் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு அதோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும். எப்போதுமே நான் பிருங்கராஜை கொஞ்சம் லேட்டாக தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா பிருங்கராஜில் இருக்கிறது தான் நம்மளோட ஹேருக்கு கலர் கொடுக்குறதும் நரிஷ்மெண்ட் கொடுக்குறதும் நம்மளோட பிருங்கராஜ் தான். பிருங்கராஜ் இல்லாத ஹேர் ஆயிலும் கருவேப்பிலை இல்லாத ஹேர் ஆயிலுமே கிடையாது. ஆனால் நம்ம சேர்த்துருக்கிறது பிரம்மியும் சேர்த்துருக்கோம். பிரம்மியோட பெனிஃபிட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பிரம்மியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹேருக்கும் ஹெல்த்துக்கும். நம்மளோட வல்லாரை கீரையோட தங்கச்சின்னு சொல்லுவாங்க. வல்லாரை ஃபேமிலியை சேர்ந்த இந்த பிரம்மி அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும். ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நமக்கு இப்போ 20% கூட ஆகலை. இந்த பபிள்ஸ் எல்லாம் சரியாகணும், இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரியணும். அப்படியே கட்டியாக இருக்கும். வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து இதை சேர்க்கணும். அண்ட் இது கூட நம்ம மருதாணி சேர்த்துருக்கோம். இப்போ தான் கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வருது. நம்ம இதில் வந்து வேம்பாலம் பட்டையோ இல்லை வந்து அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எதையுமே நம்ம இன்னும் சேர்க்கலை. நம்ம அரைச்சி வச்ச மூலிகைகள் மட்டும் சேர்த்துட்டு இந்த கலர் வந்திருக்கு. ஒரு 30% ஆகிருக்கு. எப்போதுமே இதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டா கூட அடியில் அப்படியே தேங்கி போய் அப்படியே அடி பிடிச்சிரும். அதனால் எப்போதுமே ஒரு ஆள் பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் எல்லா மூலிகைகளும் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம வச்சுருக்க பூக்கள் முல்லை, ரோஸ், பன்னீர் ரோஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம், சங்கு புஷ்பம், செண்பகப்பூ, இது எல்லாமே ஆட் பண்ணி செண்பகப்பூ ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதோட வந்து
டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால, அதோட பெட்டல்ஸோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம முன்னாடியே அதெல்லாம் சேர்த்துட்டு அதோட எசென்சியல் ஃபுல்லாகவே இறங்கும்போது நம்மளோட ஹேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லாஸ்ட் டைமில் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது இப்போ 50% ஆகிருக்கு நம்மளோட ஹேர் ஆயில். பார்த்தாலே தெரியும், கலர் நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த டைமில் தான் நம்ம வந்து இந்த பூக்கள்லாம் வந்து சேர்த்துருக்கோம். இது கூட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ வரையும் நம்ம சேர்க்கலை. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம்லேயே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அதெல்லாம் கருகி போயிடும். ஏன்னா நம்ம அதை பொடி பண்ணி வச்சுருக்கோம், கருகி போயிடும். லாஸ்ட்டு வந்து ஒரு ½ அன் ஹவரில் நம்ம சேர்க்கும் போது அதோட பெனிஃபிட்ஸ் அப்படியே நமக்கு கிடைக்கும். சேர்த்துருக்க எல்லா மூலிகைகளும் அப்படியே டவுன் ஆகி அடியில் போயிடும். அப்படியே ஹேர் ஆயில் மட்டும் மேலே இருக்கும். அதுவரை நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். அண்ட் இதை அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அப்படியே வந்து ஒரு துணி வச்சு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே இருக்கும். மறுநாள் காலையில் துணி வச்சு ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் அடியில் இருக்கிற அந்த பொடிகள் எல்லாமே நம்மளோட கஸ்டமருக்கு போய் சேராமல் அப்படியே நம்ம தூக்கி போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு 50 லிட்டர் ஹேர் ஆயில் ரெடி பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லிட்ரு காற்றுல பறந்துருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்குள்ள ஹேர் ஆயில் நமக்கு இருக்காது. ஓகே, இப்போ நம்மளோட ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. கேரளா ஹெர்பல் ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி உங்கள் எல்லாருக்கும் நான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறேன். கேரளாவில் ரெடி பண்ணி இது எனக்கு பெருமையும் சந்தோஷமும். ஆனால் கரெக்டு மெத்தடு மாறாமல் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாருமே உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனியும் வாங்குறவங்க நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்கணும். உங்கள் எல்லாரோட முடிகளும் உங்களோட எல்லா ஹேர் ப்ராப்ளமும் சரியாகணும். கண்டிப்பாக சரியாகும். அண்ட் இதனை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா 7994349129 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.